வணக்கம். புகழ்பெற்ற பாடகர் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹரிஹரனோட இசை நிகழ்ச்சி யாழ்ப்பாணத்துல டிசம்பர் மாசம் நடக்கவிருந்து அப்புறம் வெதர் கண்டிஷன்னால பிப்ரவரி 9 தள்ளி வைக்கப்பட்டு அந்த நிகழ்ச்சி இப்ப சமீபத்துல நடந்தது. இந்த நிகழ்ச்சியில ஹரிஹரன் மட்டும் இல்லாம தமன்னா, ரம்பா, யோகி பாபு, ஸ்வேதா மோகன், கலா மாஸ்டர், புகழ், பாலா, சாண்டி மாஸ்டர், மிர்ச்சி சிவா, டிடின்னு ஏகப்பட்ட பேர் பெர்ஃபார்ம் பண்ண போறதா அறிவிக்கப்பட்டது. இந்த கான்சர்ட்டை நடத்தினது ரம்பாவோட ஹஸ்பண்ட் இந்திரா. நல்லா போயிருக்க வேண்டிய இசை நிகழ்ச்சி பயங்கர கலவரமாகி நிறைய பேருக்கு காயங்கள் ஏற்பட்டு அதுல 3 பேரை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண வேண்டியதா போச்சு. கான்சர்ட்டுக்கு வந்திருந்த சின்ன குழந்தைங்க, வயசானவங்க எல்லாரும் பயங்கரமா தவிச்சு போயிட்டாங்க. 1,00,000 பேருக்கு மேல அந்த ஜெஃப்னா கோர்ட்யார்ட் ஓபன் ஏர் அரேனால இருந்ததா சொல்லப்படுது. கூட்டம் அதிகமாகி ஃப்ரீ டிக்கெட் என்ட்ரன்ஸ் வழியா நிறைய பேர் உள்ள வந்ததோட அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஃப்ரீ டிக்கெட் ஜோன்ல இருந்து டிக்கெட் வாங்கிட்டு வந்தவங்க இருந்த ஜோனுக்குள்ள நுழைஞ்சவங்க அங்க இருந்த கேமராமேன்களுக்காக செட் பண்ணி இருந்த கொஞ்சம் உயரமான இருக்கைகள், அதுவும் ரொம்ப வீக்க மரத்தால செய்யப்பட்ட அமைப்புகள், அது மேல ஏறி நின்றுட்டு இருந்தாங்க. மரங்கள் மேல ஏறி நின்று பயங்கர டென்ஷன் பண்ணாங்க. அந்த அரங்கமே கூட்டம் அதிகமாகி போலீஸும் பிரைவேட் செக்யூரிட்டிஸும் அவங்கள கண்ட்ரோல் பண்ணும்போது எல்லாரும் செதறி ஓட அந்த காட்சி பார்க்கவே பயங்கரமா இருந்தது. நான் ஏஆர் ரஹ்மான் இசை நிகழ்ச்சிக்கு போனப்போ எனக்கு ஏற்பட்ட திகில் அனுபவத்தை ஒரு வீடியோவா போட்டிருந்தேன். அதனால எனக்கு அந்த இடத்துல இருந்தவங்களோட மனோநிலை எப்படி இருந்திருக்கும்னு கெஸ் பண்ண முடியுது. ஏன் இப்படி நடந்துச்சு, காரணம் என்ன? நிறைய காரணங்கள் சொல்லப்படுது. முதல் காரணம், இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் இந்திரா, அதாங்க நம்ம ரம்பாவோட ஹஸ்பண்ட், ஏற்பாடு பண்ண நிகழ்ச்சி தான் இது. இந்த ப்ரோக்ராம்ல குஷ்பு கலந்து கொள்வதா இருந்து பின்பு இலங்கை தமிழர்களோட பயங்கர எதிர்ப்பால அவங்க வராம போயிட்டாங்க. அதை பத்தியும் நாம ஒரு வீடியோ போட்டோம். ஆக ஆரம்பமே குளறுபடியாதான் ஆரம்பிச்சது. இதுல இந்திரா வேற பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுத்தப்போ, தமிழ் சினிமா ஆர்டிஸ்ட் நிறைய பேருக்கு இங்க வர இஷ்டமே இல்ல, நாங்க வற்புறுத்தி கூட்டிட்டு வந்திருக்கோன்ற தொனில எதையோ சொல்லி வைக்க இலங்கை மக்கள் ரொம்ப கடுப்பானதா சொல்லப்படுது. அது காரணமா சொல்லப்படுறது கலா மாஸ்டர். யாழ்ப்பாண மக்கள் ரொம்ப காஞ்சு போய் கிடக்குறாங்க, அதனாலதான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோன்ற ரீதியில எதையோ சொல்லி வைக்க அதுவுமே மக்கள் மனதுல ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கு. அவர் ஏதோ ஜாலியா பேசுறத நினைச்சு கூட அப்படி சொல்லி இருக்கலாம். ஆனா போரின் வடுக்கள் காயாத இலங்கை தமிழர்களுக்கு இன்னும் வருத்தத்தை ஏற்படுத்தியதா சொல்றாங்க அங்க இருக்கும் மீடியாவை சேர்ந்தவங்க. ஒரு சிலர் ரொம்ப கோபமா, நாங்க இங்க குண்டடிப்பட்டு செத்துக்கிட்டு இருக்கும்போது அங்க மாநாடு மயிலான நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருந்த கலாவுக்கு எங்கள் வழி எப்படி புரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு இன்னும் ஒருபடி மேல போய் கலா மாஸ்டருக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டி இருக்காங்க. இந்தியாவில் இருக்கும் தமிழர்களும் இலங்கை தமிழர்களும் என்னதான் தொப்புள் கொடி உறவென்றாலும் அங்கிருக்கும் தமிழர்களின் நிலைமையும் இங்கிருக்கும் தமிழர்களின் நிலைமையும் ஒரே ஒப்பீட்டுக்குள் கொண்டு வர முடியாது. அந்த கோபத்தின் வெளிப்பாடுதான் அந்த கண்ணீர் அஞ்சலி போஸ்டர். ஆனா கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டினது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமான விஷயம்தான். மூன்றாவது மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவது நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர்களின் குளறுபடிதான். முதல்ல இது ஒரு இலவச நிகழ்ச்சியாதான் அறிவிக்கப்பட்டது. பிறகு ஆர்டிஸ்டுகள் கூட 2,500 ரூபாயிலிருந்து 30,000 வரைக்குமான டிக்கெட்டுகள் விற்கப்பட்டிருக்கிறது. அப்படி டிக்கெட் வாங்கினவங்களுக்கான தனியான பாதுகாப்பான வசதிகள் இல்லாததால ஃப்ரீ டிக்கெட் வாங்கினவங்களும் முண்டியடிச்சு டிக்கெட் வாங்கினவங்க இருந்த பகுதிக்குள்ள வந்துட்டாங்க. அடுத்தது 1,00,000 பேர் வருவார்கள் என்று கணிக்காததும் ஒரு தவறுதான். ஃப்ரீ டிக்கெட் வாங்கியவர்களால ஸ்டேஜ்ல இருந்தவங்கள பார்க்க முடியல. ஸ்டேஜுக்கு முன்னாடி சைனீஸ் ஹட் மாதிரி ஏதோ ஒரு அமைப்பு பாதி ஸ்டேஜை மறைச்சதுனால பின்னாடி இருந்தவங்களால ஸ்டேஜ்ல என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியல. நிறைய ஸ்பீக்கர்ஸும் பெரிய திரைகளும் வச்சிருந்தாங்கன்னா அதுல பார்த்தாவது சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அந்த ஏற்பாடும் செய்யப்படல. இதுவும் ஒரு முக்கியமான டிராபேக். பிரைவேட் செக்யூரிட்டிஸ் இல்ல பவுன்சர்ஸ் சில பேரை அடிச்சதும் அவங்க கோபத்தை தூண்டி விட்டுடுச்சு. சரியான போலீஸ் பாதுகாப்பு இல்லாததும் நிகழ்ச்சிகளோட குளறுபடிக்கு முக்கியமான காரணம். ஸ்டேஜ்ல டிடி, கலா மாஸ்டர், ரம்பா, தமன்னான்னு எல்லாரும் அமைதியா இருக்க சொல்லி மக்கள் கிட்ட பேசினாலும் மக்கள், குறிப்பா இளைஞர்கள் கட்டுப்படலன்றது சோகமான விஷயம். இதுக்கு பலவிதமான ரியாக்ஷன்ஸ் இலங்கையில இருந்து வெளிப்படுது. இது வேண்டுமென்றே எங்கள் இளைஞர்கள் கட்டுப்பாடு இல்லாதவங்கன்னு காட்ட நடத்தப்பட்ட விஷமத்தனம் அப்படின்னு சொல்றதோட அவர்கள் போதை பழக்கத்துக்கு அடிமையாகி போனதாலதான் இப்படி ஆகி போச்சுன்னு சிலரும் சொல்றத கேட்க முடியுது. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த சந்தோஷ் நாராயணனோட இசை நிகழ்ச்சி ரொம்ப அழகா நடந்ததும் கவனத்துல எடுத்துக்கணும். இதே இளைஞர்கள் தானே அப்போதும் கலந்துகிட்டாங்க இல்லையா? அதனால எனக்கு தெரிஞ்சு இளைஞர்களை குறை சொல்றதை விட்டுட்டு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர்களை தான் குறை சொல்லணும். இது எல்லாத்துக்கும் மேல ஹரிஹரன் அவர்கள் நிகழ்ச்சி குறித்து ரொம்ப கண்ணியமாக ட்வீட் செய்ததும் பாராட்டுக்குரியது. நிகழ்ச்சி ஆர்கனைசர்ஸும்
டிக்கெட் வாங்கினவங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்கறதா ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இது நல்ல விஷயம். நன்றி. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.